பொறுமை என்கின்ற பகுதி நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவே இல்லை. நாங்கள் பொறுமை என்ற பகுதியை சுருக்கமாக விளங்கி வைத்திருக்கிறோம். எதுல விளங்கி வைத்திருக்கிறோம்? சோதனை வந்தா, கஷ்டம் வந்தால், நஷ்டம் வந்தால், பிரச்சனை வந்தால் பொறுமை, கோபம் வந்தால் பொறுமை. யாராவது சொர்க்கத்திற்காக பொறுமை என்று விளங்கி வச்சுக்கிறோமா? சொர்க்கத்துக்காக பொறுமை என்றா என்ன? பாவத்தில் பொறுமை, இபாதத்தில் பொறுமை. பாவத்தில் இது ஈமானி என்பதுக்குரிய ஒரு பகுதி. சோதனையில் பொறுமை அது வேறு, அது நான் ஒரு செய்ய வேண்டிய வேலை, ஒரு ஈமான் உள்ளவன் செய்ய வேண்டிய வேலை. இன்பத்தை காணுவோம், எதுல காணுவான் தெரியுமா? பாவத்தில் பொறுமை, இபாதத்தில் பொறுமை. நாங்கள் பாவத்தில் பொறுமை என்று விளங்கவே இல்லை, பாவத்தை விடுதல் என்று தான் விளங்கி வச்சுக்கிறோம். பாவத்தை விடுதல் என்று விளங்கி வச்சுக்கிறோம். பாவத்தில் உண்மையிலே ஒரு மனிதன் பொறுமை தான் காக்க வேண்டும். ஏனென்றால் விடுவதற்கும் அவனுக்கும் இடையில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தை நீங்க அடக்கிறது இருக்குதே, அதான் பொறுமை. போராட்டுவதற்கு அடக்கிறது இருக்குது. ஒரு சுபகுக்கு எழுப்பி பள்ளிக்கு வராரு, நீங்க நினைக்கிறீங்களா அவர் ஈஸியா எழுப்பி ரொபோ மாதிரி பள்ளிக்கு வராரு? இது சுபகு தொழாதவங்களை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவருக்கு தூக்கம் இல்லை, அதான் எழுப்பி போறாரு. இவன் இந்த தூக்கத்துடைய பாரம் இருக்குதே, இவனுடைய தூக்கத்துடைய பாரம் தொலை போறவங்களை எல்லாம் அப்படி சிந்திக்க வைக்குது. யாராவது என்னது இவங்கெல்லாம் தொலை போறாங்களோ, முன்சப்புல போய் நிக்கிறாங்களோ, அவர்களை எல்லாம் எப்படி இவனுக்கு சிந்திக்க வைக்க? இவன் தூக்கத்துல பாரமாக்கிறானே, அதை வச்சு எப்படி தூக்கத்தோட போறாங்க? நிச்சயமா ஆள என்ன செய்வாரு? தூக்கம் இல்லாதவரை தான் இருப்பாரு, அல்லது அந்த நிமிஷத்துல அவருக்கு வேலையா இருக்கும். அப்படியே என்ன செய்யறாரு? அப்படியே ஒரு குரூப் இருக்குது. லீவு நாள்ல பள்ளி காண முடியாது, வேலை நாள்ல மட்டும் நேரத்தோட எழும்ப வேண்டியிருக்கு, அதனால சுபகுக்கு வாரது. அப்படி ஒரு சமூகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு பாவை எங்கள் சமுதாயத்துக்கு மத்தியில் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், அப்படி இல்லை. சுபக நேரத்தில் நீங்க எழும்புறீங்க, சொன்னாங்க 3 படிக்கட்ட சொன்னாங்க தானே, 3 முடிச்சு அவளும் சொன்னாங்க. எலும்பி இருந்தா, பொதுவெடுத்தா, தொழுதா, 3 படிக்கட்டத்தில் முடிச்சு அவளும். இந்த 3 இடங்களும் உங்களோட உள்ளம் போராடக்கூடிய இடங்கள். 2 மணிக்கு தூங்கினே என்று சொல்லும். எழும்பின உடனே என்ன சொல்லும்? இன்றைக்கு 2 மணிக்கு தான் தூங்கினாய். டக்குன்னு நினைச்சு பாருங்க, 8 மணிக்கு தூங்கின நேரமெல்லாம் எழும்பிக்கிறனா நினைச்சு பாருங்க. அதான் சப்ஜெக்ட். அந்த இடத்துல நீங்க உங்களோட உள்ளத்துல பொறுமையை கொண்டு வர வேண்டும் என்றால், 8 மணிக்கு நம்ம தூங்கினமே பொறுமையாக இருந்தோமா, 9 மணிக்கு தூங்கினமே எழும்பினமா, எழும்ப மாட்டோம். அப்ப சைத்தான் அந்த நிமிஷத்துக்கு வருமே. இந்த நிமிடத்தில் நீங்களோட உள்ளத்துக்கு சிந்தனை கொடுத்து உங்களோட உள்ளத்தை அடக்கி, இந்த தூக்கத்தை நான் இன்றைக்கு விட்டால்தான் சொர்க்கத்தில் நிம்மதியாக தூங்க முடியும். அப்ப ஒருவன் ஒரு இன்பத்தை நினைத்து இன்னொரு இன்பத்தை விடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற போராட்டத்தை அடக்குகின்ற நேரம் இருக்கிறதே, அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்னது? இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நல்ல பொறுமையாளர்கள் நாளை மறுமையில் தங்கள் கூலிகளை முழுமையாக வழங்கப்படுவார்கள். பொறுமையாளர்களுக்கு தான் என்ன செய்யும்? சொர்க்கம் வழங்கப்படும். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உங்கள் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவி அதில் பொறுமையாக இருங்கள். அது எப்படி பொறுமையாக இருக்கிற? தொழுகையில உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? உலகத்தை நோக்கி போராடும், விட சொல்லும், கடைபிடிக்க இயலாம போகும். ஒரு நாளைக்கு 5 நேரம் என்பதனால பல சிக்கல்கள் ஏற்படும். அதெல்லாம் தாண்டி என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தை போராட நினைப்பது. ஒருவர் சாராயம் குடிக்கின்ற வளமை இருந்திருக்கும், விற்றிருப்பாரு. அதை என்ன செஞ்சிருப்பாரு? அந்த சாராயம் குடிக்கின்ற வளமையை விற்றிருப்பாரு. அவர் சாராயத்தை காணுகின்ற நேரத்தில் அவருடைய உள்ளம் என்ன செய்யும்? குடிக்கணும், லாஸ்டா குடிச்சிட்டு ஒரு முறைக்கு கடைசி, இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் குடிப்பது இல்லை. மனசு என்ன செய்யும்? இன்னொரு சான்ஸை குடிப்போம். அப்படி என்ன செய்யும் சொல்லு? 1 மாசம் குடிக்காம இருந்திருப்பான். அதுக்கு பிறகு ஒரு சாராயத்தை என்ன செஞ்சிருவான்? கண்டுருவான். நம்ம ஒரு மாசத்துக்கு பிறகு தானே குடிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் போக போக ஒரு வருஷத்துக்கு ஒரு குடிப்போம். அந்த மாதிரி என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். மனது என்ன செய்யும்? ஒன்றுக்கு ஆர்வம் ஊட்டி கொண்டிருக்கும். உள்ளம் அப்படி ஆர்வப்படுகின்ற நேரத்தில், குடிக்கணும் என்று சொல்கின்ற நேரத்தில் என்ன செய்யும்? அவட மனது அந்த பக்கம் போகும். அந்த நிமிடம் விடுதல் என்றதை விட்டு விட்டு எப்படி யோசிங்க தெரியுமா? இது ஆர்வம், இதை குடித்து பழகின எல்லோருக்கும் வரும். முதலாவது நினைக்கணும், வராம இருக்காது. வருவதில்லையே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? குடிக்காம இருக்க மனசு வருவதில்லை. வராது. இன்பம் என்றால் அதுக்கு ஆசை வருகின்ற நிலையில் தான் உள்ளத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த நிமிடத்தில் அந்த மனிதன் என்ன நினைக்கணும் தெரியுமா? குடிக்கிற ஆசை வரும், அது வரும், அதுல சந்தேகம் இல்லை. அது நான் இப்பயும் வரும், 60வது வயதிலையும் வரும், மரணப்படுக்கையில் எனக்கு வரும். அதுல தவிர்க்க முடியாது. வருகின்ற நேரத்தில் சொர்க்கத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதுபானத்தை நினைத்து நான் பொறுமை காப்பதற்கு தான் சொர்க்கமே. அதுக்கு தான் சொர்க்கம். போராட்டம் வராம இருக்கிறதுக்கு சொர்க்கம் அல்ல. அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்துல இல்லேன்னு நினைங்க. நினைச்சிட்டு என்ன நினைங்க? இப்ப உள்ளம் போராடுதே, இதுக்கு எதிராக நான் போராடி பொறுமை காக்கிறேனே, இதுக்கு தான் சொர்க்கமே. இதற்குத்தான் சொர்க்கமே என்று நீங்கள் நினைத்து பழகுங்கள். உள்ளம் இன்பத்தை காணும். உள்ளம் என்ன செய்யும்? ஈமானி இன்பத்தை. இதற்கு பின்னால் சினிமா பார்ப்பது இல்லை. இப்படி இளைஞர்கள் 1000 கணக்கில் முடிவெடுத்துக்கிறாங்க. 1001வது தடவை என்ன செய்வாங்க? இன்று மாத்திரம் பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்வாங்க? முடிவெடுப்பாங்க. இது நிறைய பார்க்கிறோம். ஒவ்வொரு ரமலான் வார நேரத்திலே முதலாம் ரமலான்ல என்ன முடிவு? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை எப்படியாவது ஒழுங்கா பயன்படுத்துறது. ரமலான் 29ல என்ன முடிவு?
இந்த ரமலானும் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த ரமலானை ஒழுங்காக பயன்படுத்துவது. இப்படியே கொஞ்சம் 20 ரமலான் என்ன செய்கிறோம் பேத்து இப்படியே போற. என்ன காரணம்? எங்களோட உள்ளத்திற்கு அந்த பாவத்திற்கும் எங்களுக்கும் இடையிலான போராட்டத்திலான பொறுமை தெரியவில்லை. அதை என்ன செய்யவில்லை? நாங்கள் உணரவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை சகோதரர்களே.